இந்த ரீல் ரொம்ப முக்கியமான ரீல். இந்த ரீலை உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர். ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கான ஒரு ரீல். காலையில இருந்து தமிழக பாடநூல் கழகத்துக்கு லயலா மணியை போட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கோபப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸ். என்ன டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபேக்ட் தட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை மறைக்க ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவை முன்னாடி கொண்டு வந்து வச்சு அந்த சென்சிட்டிவான இஷ்யூவை பேச வைக்கிறது. அப்படி என்னடா மிகப்பெரிய இஷ்யூவை மறைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோத்திலால் ஆஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்சியல் சர்வீஸ் கம்பெனி இருக்கு. அந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் கம்பெனி திடீர்னு சொல்லி ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஊட்டி கிடக்கிற ஃபேக்டரி எதுக்காக ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம பெரிய ஹோம்லேண்ட் இருக்காருல, அவர் இத்தனை நாள் காப்பரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப காப்பரை இம்போர்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, காப்பர் ஃபியூச்சர்ல ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி தமிழ்நாட்டில் பார்த்தா, முன்னாடி அதிமுக பேரோல இருந்து இப்ப வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பேரோல இருக்க சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து காப்பர் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா, உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா, எல்லாரும் காப்பரை சாப்பிடுங்கன்ற ரேஞ்சுக்கு காப்பரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டோன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலை ரொம்ப முக்கியன்ற மாதிரி அவரோட டோன். அது மட்டுமான்னு கேட்டா கிடையாது. ஏடிஎம்கேயோட நரேட்டிவ் செட்டர் ஒருத்தர் சவுக்கு சங்கருக்கு கனிமொழி அவர்கள் தான் காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. ஃபால்ஸ் ஃபிளாக் ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்றாரு. ஃபால்ஸ் ஃபிளாக்னா என்னன்னா, ஒரு விஷயம் பெருசா வர்றதுக்கு முன்னாடி எங்க சைடு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து ஆஜராகிறது. அதாவது இந்த ஏடிஎம்கே 13 பேரை இதே ஸ்டெர்லைட் ஆலைக்காக சுட்டு கொன்ன ஏடிஎம்கே. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், எந்த அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடியை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாரு. சோ முதல் போட்ட அமைச்சர் அவர்கள் இடி ரைட்ல இருந்து தப்பிக்க ஒட்டுமொத்த தூத்துக்குடியும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. அதாவது வேதாந்தா ஃபேக்டரி திரும்ப ஓபன் பண்ணப்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வேதாந்தா நிறுவனம் நாளைக்கு ஓபன் செய்யப்பட்டாலும் அதுக்கும் காரணம் திமுகவின் சூழ்ச்சின்னு சொல்லி குட்டி மோடி மேடை போட்டு பேசுவாரு. எப்படி பேசுவாரு அப்படின்னா, சவுக்கு சங்கருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பத்தி பேசுறதுக்கு கனிமொழி அவர்கள் காசு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதிமுக சொல்லிருச்சுன்னு அதையும் எடுத்து குட்டி மோடி மேடையில பேசதான் போறாரு. இது எல்லாம் பச்சை பொய்ன்னு தெரிஞ்சாலும் இவனுங்க எல்லாரும் கை தட்டிட்டு விசிலடிச்சுட்டு ஓடத்தான் போறானுங்க. குட்டி மோடிக்கு இது தெரியுமா தெரியாதானே தெரியல. ஆனா நமக்கு தெரியும் இதோட சீரியஸான இஷ்யூ என்ன அப்படின்னு. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு முதல் போட்ட அமைச்சர் போயிருவாரு, கான்பிடென்டா இருங்கன்னு சொல்லிட்டு குட்டி மோடி போயிருவாரு. ஆனா பழிய சுமக்கிறது கடைசியில டிஎம்கேவா இருக்க போகுது. இதுவும் எந்த நேரத்துல கரெக்டா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உதய் புட்சரும் இந்தியால இல்ல, தலைவரும் இந்தியால இல்ல. இதை எடுத்துட்டு போற பொறுப்பு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்ற பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா இது மக்கள் பிரச்சனை, எல்லா மக்களுக்கான பிரச்சனை. குறிப்பா கனிமொழி காட்ட இந்த ரீல்ஸ் கொண்டு போய் சேருங்க. அவர்கள் தலைமையில தான் போராடணும். ஏன்னா அவங்க மேலதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவங்க மேல தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா ஆல்ரெடி இவங்க எல்லாருமே அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி பழி போட ரெடி ஆயிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி சவுக்கு சங்கர் கனிமொழி அடுத்த வீடியோல பாராட்டி வர வச்சிருக்காரு. இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கணும்னா, ஐயுஎம்எல், சிபிஐஎம், சிபிஐ, எம்டிஎம்கே, என்டிகே, மே 17, பிஎம்கே, காங்கிரஸ், ப்ரோ எல்டிடி பெரியார் இயக்கங்கள், அதாவது திராவிடர் விடுதலை கழகம், தாப்பேதிகா எல்லாம், அது மட்டும் இல்ல விசிகா, அறப்போர் இயக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அது மட்டும் இல்ல ஃபெமினிஸ்ட் தங்களை கிளைம் பண்ணிக்கிறவங்க, மக்கள் அதிகாரம், சிபிஐஎம்எல், உடன்பிறப்புகள், இணைய உடன்பிறப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு தயாராகணும். இந்த பிரச்சனையை பத்தி பேசணும். ஏன்னா உதயபுச்சர் வந்தோடனே சட்டமன்றத்தில் வச்சு அவர் பார்த்துக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கு. இத்தனை கட்சிகளை ஏன் நான் சொன்னேன்னா, இத்தனை கட்சிகள் அனைத்தும் முந்தைய காலத்துல ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பங்கெடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராட்டம் கட்சிகள், இந்த இயக்கங்களை சேர்ந்த, இந்த கட்சிகளை சேர்ந்த எல்லாருக்குமே இதை அனுப்புங்க. அவங்களும் நம்ம கூட துணை நிற்பாங்க. ஏன்னா அந்த ஃபேக்டரி இனிமேல் அங்கே வரவே கூடாதுன்னு நம்ம எல்லாரும் தூத்துக்குடி மக்களுக்காக துணை நிற்கணும்னு அவங்க எல்லாருமே கேட்டுக்கிறேன்.